கிளாஸ் ரூமில் தயவு செஞ்சு வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. ஒரு சந்தேகம் கேட்கறதா இருந்தால் எந்திரிச்சு கேளுங்க. ஏன்னா எனக்கு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. நான் கிளாஸில் நான் உட்காந்தாங்க, ஐயோ எனக்கு புரியல, இது எப்படி இது கேட்கலாமா, கேட்டால் எல்லாம் சிரிச்சிருவாங்களா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அது ஒரு காலேஜ் லெவலில் காலேஜ் முடிச்சு நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற வரைக்குமே அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை டிமினிஷ் பண்ணிட்டேன். பட் அந்த என்னை தொத்திக்கிட்டே வந்துட்டே இருந்துச்சு. அந்த ஒரு இப்போ போய் கேட்கலாமா, இந்த நம்ம எல்லாரும் தானே பின்னாடி டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஸ்டேஜில் இருக்கவங்க பேச பார்த்து கிண்டல், இவ்வளோ தானே நம்ம குரூப். லாஸ்ட் பெஞ்சில் நான் மிடில்லையும் உட்காரேன், ஃப்ரண்ட்லையும் உட்காரேன், நான் மாறி தான் உட்காரேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடந்ததுனால அந்த மாதிரி இருந்தது. என்னையும் நான் உதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் நான் சொல்ல ஆரம்பித்தேன் சில அட்வைஸ்லாம். அப்போ நான் சொல்லும்பொழுது 100க்கு 100 வாங்குற பிள்ளைக்குன்ற அந்த மார்க் வாங்கணுங்கிற அடிப்படையில் இருக்கின்ற அந்த அறிவு ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைக்கு இருக்காது. பட் ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகிட்ட இருக்கிற திறமை 100க்கு 100 வாங்குற பிள்ளைங்களுக்கு இருக்காது. ஸோ இது எல்லாமே நான் என்னை சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதை மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் போனோம்.